Hello friends, welcome back to the channel. So Bitcoin பாத்தீங்கன்னா above $60,000 மேல Bitcoin இப்ப கரெக்டா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி லார்ஜ் கேப் கோயின்ஸ் கூட அதை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்ல பம்ப் ஆகிருக்குது. ஸோ பம்ப் ஆகிருக்குது அப்படின்னா ஸோ இது ஒன்றும் ஆல் கோயின் சீசனோ இல்லாட்டி ஒரு பெரிய பம்போ எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பிட்காயின் தான் கரண்டா வந்து பம்ப் ஆகிக்கிட்டு இருக்குது. மற்றபடி அதர் ஆல் கோயின்ஸ் வந்து ஸ்டில் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அதை எடுத்த கரெக்ஷன், அந்த டம்ப் கரெக்ஷனை வந்து டேலி பண்ணிக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன பம்ப் எல்லாம் பார்த்து உங்களோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸை வந்து சேல் பண்றதுக்கெல்லாம் போயிடாதீங்க. உங்களோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸை டைட்டா ஹோல்டு பண்றதுக்குரிய மார்க்கெட் தான் ஸ்டில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க, இப்போதைக்கு சேல் பண்ணாதீங்க. அதை தவிர நீங்க வந்து ட்ரேட் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு, அதற்கான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்குரிய நேரம் தான் இது. சேல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பம்ப் ஆயினாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த லெவலில் கண்டுபிடிச்சு நம்ம இன்னும் ஒரு என்ட்ரி எடுத்துடலாம் நம்மளோட ட்ரேடிங்க்கு. மற்றபடி லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸை வந்து ஒரு வாட்டி சேல் பண்ணிட்டீங்கன்னா அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க எடுத்த ட்ரேடுக்கான ப்ராஃபிட்ஸை புக் பண்றதுக்குரிய கரண்ட் மார்க்கெட் தான் இப்ப இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பிட்காயினோட லெவலை சொல்றேன். மற்றபடி லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸை சேல் பண்றதுக்கான மார்க்கெட் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. இதை ஆல்வேஸ் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்தந்த கோயின்ல ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வீக் சாட் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குது. எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட ப்ரொஃபைல் கிரிப்டோ எக்ஸ் தமிழ் சேனலோட ப்ரொஃபைல நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க என்னோட ட்ரேடிங் கோயின்ஸை பத்தி கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தேன். என்னோட என்ட்ரிஸ், அதோட சேல் ஆஃப், என்னோட ஸ்விங் ட்ரேட், அதெல்லாம் பத்தி எல்லாம் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம அங்க போயிட்டு ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அங்க ஃபாலோவில் இருந்திருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஐஎன்ஜே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தனாம, ஏன்னா லார்ஜ் கேப் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆயினாலும் ஒரு லார்ஜ் கேப் கோயின்ஸ்ல வந்து என்டர் ஆகுறது வந்து சேஃப் ஜோன். அதனாலதான் நான் வந்து ஐஎன்ஜே சூஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் எல்லாம் நீங்க வந்து எக்ஸ் அக்கௌண்ட ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோல என்னத்தை பத்தி பேச போறோம்னா, நேற்று நம்மளோட எக்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோல என்ன கோயினை பத்தி பேசலாம், இதை பத்தி ரிவ்யூ பண்ணலாம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபியூ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் கொண்டு போகிறேன். ஸோ நீங்க மென்ஷன் பண்ணிருக்க கோயின்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸை பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோவில் அந்த ஸ்பெசிபிக் கோயின்ஸை பற்றி எல்லாம் நம்ம வந்து டீப்பாலாம் ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த கோயின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கிற கோயின்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். மல்டிபிள் வீடியோஸ் கூட வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோவில் வந்து அந்த கோயினோட கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து மேலோட்டமாக தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஐடியாவை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதை தவிர அந்தந்த ஸ்பெசிபிக் கோயினோட ஃபண்டமெண்டலோ இல்லை டோக்கனமிக்ஸ் டீம் அந்தந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் டீப் அனலைஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதுல வந்து நான் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மேலோட்டமா தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கிற கோயின்ஸ் வந்து GFAL அண்ட் ZTX கோயின். வா, நல்ல ஒரு மங்களகரமான பேரோட தான் நம்ம வீடியோ கூட ஆரம்பிச்சிருக்கோம், சுப்பிரமணி அப்படின்னு. ஓகே, GFAL அண்ட் ZTX கோயின். ஸோ GFALோட கரண்ட் ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா முதல்ல கரண்ட் ப்ரைஸை பார்த்துருவோம். ஸோ GFAL என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றத. GFAL கேம்ஸ்போ லிவிங். ஸோ கேம்ஸ்போ லிவிங்கை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். GFAL கோயினோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப $0.0106 கரண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் $28 million மார்க்கெட் கேப்ல கரண்டா இருந்துகிட்டு இருக்குது GFAL. எஸ், GFAL எல்லாம் ஒரு ஹெவியான ஒரு லாஸ்ல தான் இருந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ நீங்க அதை வந்து ஆவரேஜ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஆவரேஜ் பண்ணல அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ உங்களோட ப்ரைஸை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம GFAL பத்தி வீடியோ போட்டது இந்த ஏரியாவுக்குள்ளன்னு நினைக்கிறேன். ஆமா, எஸ், இந்த ஏரியாவுக்குள்ள வச்சு தான் வீடியோ போட்டோம். ஸோ அதுல இருந்து அப்படியே சரசரண்டு கீழே தான் இறங்கிட்டு வந்திருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா GFAL பொறுத்தளவுல வந்து இவங்களோட யூஸ் கேஸ்ன்றதை விட அதோட ஃபவுண்டர், எஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டீமால ரன் பண்ணப்படுற ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து GFAL கேம்ஸ்போ லிவிங் ப்ராஜெக்ட். அந்த ஃபவுண்டர் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஆப்பிள்ல எல்லாம் இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது அவருக்கு. இந்த மாதிரியான இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இவங்களோட கேமிங்கை வந்து அவங்களோட யூட்டிலிட்டியையும் கரெக்டா கொண்டு போய் டெலிவர் பண்ணுவாங்க. அதே சந்தர்ப்பத்தில் இந்த கோயின் GFAL வந்து டாப் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள கொண்டு போறதுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஏன்னா
ஒரு டாப் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஒரு கோயின் லிஸ்ட் ஆகணும்டா கண்டிப்பா அந்த டீம் இன்ஃபர்மேஷன் அவங்க ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ பேர் தெரியாத அந்த டீம் இன்ஃபர்மேஷன் இல்லாத கோயின்ஸ் எதுவுமே டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்லாம் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிஎஃப்ஏலாம் பொறுத்தளவுல இதோட ஃபவுண்டருக்கு வந்து நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா நான் பிலீவ் பண்றேன் இந்த ஜிஎஃப்ஏல் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பை பண்ணதுக்கான ரீசன் இதுதாங்க. அந்த ஃபவுண்டர் தான் ஒரு காரணம். கேமிங் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் கிரிப்டோ பிளாக் செயின்ல அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவங்களோட ப்ரொஃபைல்ல அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அவங்க வந்து கேமிங்ல தான் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க. ஸோ கிரிப்டோ பிளாக் செயின்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மற்றபடி கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த ஜிஎஃப்ஏலோட யூட்டாலிட்டி அதோட கேம்ஸை கொண்டு போய் கண்டிப்பா டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலமா தான் கிரிப்டோவுக்குள்ள என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸை இழுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ ஜிஎஃப்ஏலோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பேனிக் சேல் எல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்களோட ப்ரைஸை வந்து முடியுமான வரை ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பை பண்ணதுக்கான காரணம் அந்த டீம் தான். அண்ட் ஜிஎஃப்ஏஎல் கோயினோட கரண்ட் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லும் போது ஸோ டோக்கன் அன்லாக்ஸை பற்றியும் பேசி ஆகணும். எஸ், ஏன்னா இந்த டம்புக்கான காரணம் ஒன்றும் பேனிக் சேலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அந்த டோக்கன் அன்லாக்ஸ் தான். அதோட எஃபெக்டால தான் மார்க்கெட்ல இதோட பிரைஸ் வந்து டம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்து டைமண்ட் ஹேண்ட்ஸ் தான். நான் என்ன கேட்டா சொல்லுவேன், இந்த டீம் வந்து டைமண்ட் ஹேண்ட்ஸ் தான். அவங்க வந்து டம்ப் பண்ணல பிரைஸை. ஸோ டோக்கன் அன்லாக்ஸால வந்து பிரைஸ்ல வந்து இம்பாக்ட் இருந்துகிட்டு இருக்குது. டோக்கன் அன்லாக்ஸை பொறுத்தளவுல ஒரு நல்ல நியூஸ் வந்து இந்த பிரைவேட் ரவுண்ட் அன்லாக்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ பிரைவேட் அலோகேஷன் கோயின்ஸை வந்து மார்க்கெட்ல முடியுமான வரையும் டம்ப் பண்ணி அதெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேலாம் பெரிய அளவுக்கு கண்டிப்பா ஜிஎஃப் எல்லாம் டம்ப்ல எல்லாம் நடக்காது. ஸோ இந்த பிரைஸ்ல நீங்க பை பண்றா முடிஞ்ச வரையும் பை பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா பிரைவேட் ரவுண்ட்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சீப்பஸ்டா ஒரு கோயினை பை பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட டோக்கன் அன்லாக்ஸ் வந்தோன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் நிறைய சேல் பண்ணுறது தான். ஸோ ஜிஎஃப்ஏல மேபி அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டம்ப் எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமும் ஜிஎஃப்ஏல் பெரிய அளவில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்களோட ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை தான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி நியூ லிஸ்டிங் எல்லாம் ஒன்றும் எடுத்து வரலங்க. ஆல்ரெடி இருந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் மட்டும் தான் இருக்குது. கோயினோட எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து புதுசா கொண்டு வராது, ஒரு பியரிஷ் மோட் தாங்க. ஏன்னா வந்து நான் பெரிய பெரிய மணி எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகணும்டா கண்டிப்பா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் வந்து டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்க. ஒரு கோயின் வந்து இந்த 100x 300x எல்லாம் போகணும்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா இப்போ நான் முதல்ல நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இதுல சொல்லியிருப்பேன், ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் நடக்குதுன்னா அந்த யூசருக்கு வந்து அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துக்கிட்டு இருக்குது. பிகாஸ் யூஎஸ்ஏல எல்லாம் பொறுத்தளவுல வந்து இந்த மெக்ஸி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது கூட மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து VPN யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண கூட முடியும். ஸோ அந்த சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அங்க இருக்கிற கொஞ்சம் பேருக்கு தான், அந்த கிரிப்டோவுக்குள்ள இருக்கிறாங்களுக்கு மட்டும்தான் ஓகே இப்படிதான் VPN ஆன் பண்ணி நம்ம போய் பை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த மாதிரியான ஆளுங்க வெயிட் பண்ணுவாங்க டாப் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்காக. ஸோ கோயின் பேஸ் லிஸ்டிங் எப்போ நடக்க போது, Crypto.com லிஸ்டிங் எப்போ நடக்கும், கிராக்கன் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எப்போ நடக்கும். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க போய் பை பண்ணுவாங்க. அந்த டைம்ல பிரைஸ் வந்து ஹியூஜ் பம்புக்கு போகும். ஸோ மற்றபடி அவங்க வந்து சீப்பஸ்டா பை பண்ற ஆளுங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஸ்டூபிட் மணி வந்து இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கான வாய்ப்பு நம்ம வந்து பை பண்ணி கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து VPN ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஐ டோன்ட் நோ இந்தியாவில் என்ன மாதிரின்னு தெரியலைங்க. ஸோ ரீசெண்டாக கூட எக்கச்சக்கமான பிரச்சனைலாம் இருந்தது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. மற்றபடி நார்மலாக வந்து நாங்கள் VPN யூஸ் பண்ணி பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெக்ஸி பிட்ஜெட் எல்லாம். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து கண்டிப்பாக முன்னோக்கி அவங்க கொண்டு போகத்தான் வேணும். புது இன்வெஸ்டர்ஸை உள்ள எடுக்கணுமெண்டா. ஸோ அது வந்து ஜிஎஃப்ஏல ஒரு பியரிஷ் மோடா தான் நாம் வந்து கன்சிடர் பண்றோம். இந்த ஒரு நெகட்டிவ் சைனை தவிர மற்றபடி ஜிஎஃப்ஏல் வந்து ஸ்டில் புலிஷ் கண்டிஷன் தான். எஸ், பிரைஸ்ல வந்து நானும் லாஸ்ல தான் இருக்கேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு பேனிக்கும் இல்லை, எந்த ஒரு கவலையுமே இல்லை எனக்கு வந்து. ஸோ ப்ரைஸை வந்து முடிஞ்ச அளவு நீங்களே ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கிற $28 மில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கும் போதே பைனான்ஸ் வந்து ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னால ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தவங்க லோ கேப்ஸை வந்து நாங்கள் உள்ள கொண்டு வரதுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த ஜிஎஃப்ஏல் கோயின் எல்லாம் சிம்பிளா உள்ள வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா பைனான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி அது வந்து ஜிஎஃப்ஏல இருக்குது. ஸோ கண்டிப்பா இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இஃப் பைனான்ஸ் வந்து லோ கேப்ஸை வந்து அலோவ் பண்ணுது அப்படியேண்டா. ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு கோயினை உள்ள கொண்டு வரும்போது ஒன்றும் கம்ப்ளீட்டாவே அங்கதான் லான்ச் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம வெளியில இருந்து கொண்டு வருதுன்னா அதோட ட்ரேடிங் வால்யூமை பார்ப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் காரர்கள் வந்து சம்பாதிக்கிறது வந்து அந்த ட்ரேடிங்ல வர ஃபீஸ் எல்லாம் வச்சு தான்.
ஸோ அதனால இந்த ட்ரேடிங் வால்யூம் இருக்கிற கோயின்ஸை தான் முதல்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுமாதிரி லோ கேப்ஸ் கோயின்ஸை எடுத்து வரதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதால பெனிஃபிட்ஸ் வந்து கம்மி இல்லைங்களா. லோ கேப் கோயின்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க எப்பண்டா ஆல் கோயின்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வருவாங்க, நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் உள்ள. இப்ப வந்து அந்த சீப்பஸ்ட் பிரைஸ்ல இருக்கும் போது அவங்க அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த மாதிரியான நல்ல கோயின்ஸ்கள்ல வந்து ஆவரேஜ் பண்ணிக்கொள்ளுங்க பிரைஸை. அண்ட் ரெண்டாவது கோயின் ZTX. ஸோ ZTXோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன்ல தான் இருக்குது. எஸ், கரண்ட் மார்க்கெட் கேப் $23 மில்லியன் மார்க்கெட் கேப்ல இருந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் ரேங்கிங் 728வது இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ சப்ளை வைஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா 36% சப்ளை வந்து வெளியில வந்துருச்சு. ஸோ இவங்களோட டோக்கன் எமிஷன், டோக்கன் அன்லாக் ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ், அவங்களோட கைக்கு வந்து கோயின்ஸை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு GFAலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் லாஸ். ஸோ சொல்ல போனா என்னோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு பெரிய அடி வாங்கின கோயின்டா அது ZTX தான். நான் வந்து இன்னும் ஆவரேஜ் கூட பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து விரும்பலைன்னா. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ZTX பை பண்ணும்போது இன்னும் மெட்டாவர்ஸ் கோயின்ஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கல, எதுவுமே பம்ப் ஆகல. ஏன்னா ஒவ்வொரு செக்டாரை தான் பம்ப் ஆகிக்கிட்டு இருக்குது. கிரிப்டோவில் AI கோயின்ஸ் பம்ப் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தா கேமிங் கோயின், மீம் கோயின், அந்த வரிசையில வந்து மெட்டாவர்ஸ் பம்ப் ஆகல. ஸோ மெட்டாவர்ஸ் பம்ப் ஆக வெளிக்கொண்டுச்சுன்னா கண்டிப்பா ZTX பம்ப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ZTX கோயினை பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் ஷேர் பண்ணிருப்பேன் மோ இன்ஃபர்மேஷன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்கு Zebito அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டாவர்ஸ் கோயின் வந்து பம்ப் ஆகுற சந்தர்ப்பத்தில் ZTX வந்து ஹியூஜ் பம்பா கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி மெட்டாவர்ஸ் கோயின்ஸுக்கான பம்ப் வந்து நடக்கல. இருந்தாலும் மெட்டாவர்ஸ் வந்து ஃபுல்லா டெட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா சாண்ட்பாக்ஸ், மனா அதெல்லாம் வந்து ஸ்டில் மார்க்கெட் கேப், ஹை மார்க்கெட் கேப்லாம் இருந்துகிட்டு இருக்குது, டாப் 100க்குள்ள இருக்குது. மற்றபடி மெட்டாவர்ஸ் செக்டார் வந்து கம்ப்ளீட்டாவே டெட் ஆகல. ஸோ ஸ்டில் இருக்குது, அதோட ஹைப் தான் இல்லை. ஸோ என்ன லாஸ்ட் போல் ரன் எல்லாம் மெட்டாவர்ஸ்ன்றது ஒரு பெரிய கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தது. இப்போ எப்படி AI இருக்குதோ அதே மாதிரி லாஸ்ட் புல் ரன்ல வந்து மெட்டாவர்ஸ் தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் நான் ZTX வாங்கினா. ஸோ ஒரு ஹெவியான லாஸ்ல தான் இருக்கிறேன். ஸோ இதில் ஆவரேஜ் பண்ணுறது பண்ணாது உங்களோட விருப்பங்க. நான் வந்து எந்த ஒரு ஆவரேஜும் பண்ணல. பட் ZTXை பொறுத்தளவில் எண்ட் ஆஃப் திஸ் இயரில் வந்து அவங்களுக்கான ஓன் செயினை வந்து கொண்டு வரேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த மெயின்நெட் அப்டேட்ன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய நியூஸுங்க கிரிப்டோவில், அவங்களுக்கான ஓன் செயின்லாம் எடுத்து வரதெல்லாம். மற்றபடி சொல்ற மாதிரியான பெரிய அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் ஸ்டில் சேம் தான். பைபிட், கேட், மெக்ஸி, பிட்ஜெட்ல தான் இப்போ அவைலபிளா இருக்கு. நியூ எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் கொண்டு வரல. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ப்ராஜெக்டை ஒரு பேட் டீம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த ZTXல. ஏன்னா அவங்களுக்கான ஃபண்ட் ரைஸ் நடந்திருக்கு, தாராளமா கைவசம் அமௌண்ட் இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி வந்து பேக்ல இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணலை. முதல்ல வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் சைட்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்காக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் அவங்களோட யூட்டாலிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நியூ யூஸரை உள்ள இழுத்துக்கிட்டு இருக்கணும். ஸ்டில் அந்த மாதிரியெல்லாம் அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஸோ நான் முதல்ல இதை பல வாட்டி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு குரங்கட கையில் பூமாலையை கொடுத்தா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ஒரு கம்பெனி பின்னாடி இருக்கு. பட் அதை வந்து கரெக்டான டீம் வந்து ஹேண்டில் பண்ணலை. இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த ZTXல. ஸோ ZTX ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா லாஸ்ல தான் இருப்பீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க வந்து உங்களோட டிசிஷன் அதை ஆவரேஜ் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு. பட் நான் வந்து சொல்றது ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுங்க. புது என்ட்ரிஸை வந்து வேற கோயின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் ZTX வந்து இப்போ பை பண்றது ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ், அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பட் இருந்தாலும் ZTX வந்து இந்த டைம்ல வாங்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தவிர நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு. லேயர் மைன் கோயின்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஈவன் GFL கூட ஓகே தான் என்ன கேட்டா. ஸோ ZTXோட கம்பேர் பண்ணும்போது எனிவே டிசிஷன் வந்து நீங்க தான் எடுக்கணும். ஸோ இதுல இந்த ரெண்டு கோயின்ல எதை வந்து நான் பை பண்ண போறேன், எதை வந்து ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். ஸோ கம்பேர் வித் GFL ZTXோட கம்பேர் பண்ணா நான் வந்து GFL தான் கையை காட்டுவேன், ZTX காமிக்க மாட்டேன். பட் ZTX அதுக்காக ஸ்கேம் கோயின் நான் இந்த வீடியோல சொல்ல வரல. ZTX வந்து ஒரு லிஜிட் ப்ராஜெக்ட். இதுக்கு பின்னாடி எல்லாமே டீம் இருக்குது, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் இருக்குது, ஃபண்ட் ரைஸ் இருக்கு டீசென்டான. ZTX டோக்கனமிக்ஸையும் கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க, அன்லாக்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு லிஜிட்டான ப்ராஜெக்ட் தான். இதெல்லாம் ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்லாம் நான் சொல்ல வரலங்க. பட் இருந்தாலும் இதை தவிர நல்ல பாயிண்ட்ஸும் மார்க்கெட்ல இருக்குது ஆவரேஜ் பண்றதுக்கு. அதைத்தான் நான் சொல்ல வரேன்.
ஸோ எனிவே டிசிஷன் உங்களோட சைட்ல. ஸோ அடுத்த கமெண்ட்ஸை பார்ப்போம். ஸோ முடிஞ்சா இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட அந்த டிக்கரையும் மென்ஷன் பண்ணுங்க, அப்போ எனக்கு ஈஸியா இருக்கும். எனிவே பார்ப்போம், இதை நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். வந்துச்சுண்டா லக்கி, இதை பற்றி நம்ம பேசுவோம். இல்லாட்டி எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா இந்த கொயின்ஸை பற்றி நான் கேள்விப்பட்டதுன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாசே, ஹைப்பர் ஹாசே, இதில் வந்து முதலாவது கொயினாக தான் இருக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுற நீங்கள் கேட்ட பாயிண்ட். ஸோ பார்க்கலாம் சேட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா வாவ், $45 million மார்க்கெட் கேப்பில் நிற்குது. ஸோ இதோட ஓல்டு வந்து மே 2024 தான் வந்திருக்குது கோயின் மார்க்கெட் கேப்புக்குள்ள. ஸோ ப்ரைஸ் சேட் வந்து 76% டம்பில் இருக்குது இதோட ப்ரைஸ் சேட், அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருந்து. எப்பயுமே ஒரு கோயின் வந்து ஒரு 90% வரைக்கும் டம்ப் ஆகலாம், நோ இஷ்யூ. above 90%க்கு மேலே போகும்னா கன்சிடர் இட்ஸ் அ ரக்ஃபுல் கோயின் தான். இதுதான் என்னோட ஒப்பீனியன், இதுதான். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா எப்பவுமே கோயின் மார்க்கெட் கேப்புக்குள்ளே டைரெக்டாக கொண்டு வர மாட்டாங்க, வெளியில் கொஞ்சம் நாளைக்கு நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸை பாருங்கள் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரைஸ்லேருந்து above 90%க்கு போகும்னா அது கன்சிடர் ரக்ஃபுல். அதுக்கப்புறம் அதை ஆவரேஜ் பண்ணுறன்ற பேரில் அங்கே போய்த்து நீங்கள் உங்களோட மணியை வந்து லாஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த பக்கம் மூவ் ஆகுறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க, இருக்கிற லாஸை வந்து ஏற்றுக்கிட்டு. ஏன்னா சக்ஸஸ்ன்றதுக்கு போகணும் அப்படின்டா கண்டிப்பாக அதில் லாஸும் ஒரு பார்ட்டாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சங்கர் சார் ஒரு இன்டர்வியூல அதை விளங்கப்படுத்துவார், அந்த பாய்ஸ் படத்துல வர பாட்டை. அந்த சென்டென்ஸை நான் சொல்றதை விட அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ முதல்ல பிளே பண்றேன். கேட்டுக்கோ, லக்கு 1/4 கிலோ, லாஸ் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, சேர்த்துக்கோ பக்தி 1/4 கிலோ, ஹோப்பு 1/4 கிலோ, டேலண்ட் 1/4 கிலோ, எல்லாம் தான் சேர்த்து கட்டுன பெரிய பொட்டலம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். லக்கு 1/4 கிலோ, லாஸ் 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, சேர்த்துக்கோ பக்தி 1/4 கிலோ, ஹோப்பு 1/4 கிலோ, டேலண்ட் 1/4 கிலோ, எல்லாம் தான் சேர்த்து கட்டின பெரிய பொட்டலம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் சக்ஸஸ். எடுத்தோன்னே நம்ம வந்து மேலே போக முடியாது. அது வந்து கிரிப்டோ வந்தாலும் சரி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப் செய்கிறீங்க, என்ன செஞ்சாலும் சரி தான், எடுத்தோன்னே சக்ஸஸ் போக முடியாதுங்க. ஸோ ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ ஹேஸ் இந்த ப்ரைஸ் ஒரு சேட்டை பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ரக்புல் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபைன் சேட். நீங்கள் பை பண்ணுறேன்னா பை பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் இவங்களோட டோக்கன் அன்லாக்ஸ். ஏன்னா சப்ளையை பாருங்க, 100 பில்லியன். ஸோ டோட்டல் சப்ளை வந்து 89 பில்லியன் வந்து வெளியில வந்துருக்கு. இட்ஸ் அ மீம் கோயினா ப்ரோ. ஐ திங்க் இது ஒரு மீம் கோயினா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டு பார்ப்போம் இது மீம் கோயினான்றத. என்னன்னா 100 பில்லியன் சப்ளை காமிக்குது. ஸோ பார்ப்போம் மீம் கோயினான்றது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீன் மைனிங் எக்ஸலன்ட் வித் வேஸ் கிரிப்டோ வெப்3 எக்ஸ்பீரியன்ஸ் டீம் distribution network successfully crypto mining company. The inbound mining sales mining powered a developer intelligent mining algorithm powered by mining coins across layer 1 blockchain in the real time. It's not a meme coin illa, something AI related ஆன ஒரு coin தான். So always mindல வச்சுக்கொள்ளுங்க, has AI intelligence, AI art, அதெல்லாம் ஸ்கேமுங்க, ஸ்கேம் கோயின். இந்த மாதிரி அந்த மெயின் ஃபண்டமெண்டலை வச்சே பேர் வந்துச்சுன்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்கேம். 100% ஸ்கேம் இல்லை, 90% ஸ்கேம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வருதுண்டா, அந்த ஹைப்பை பேஸ் பண்ணி ஒரு பேர் வருதுண்டா, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கோயின்ஸ் வந்து மார்க்கெட்டில் அப்படி நின்று பிடிச்சது இல்லைங்க, நிறைய கோயின்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ இதோட டீம் ஃபவுண்டர்ஸ். ஸோ இங்கே பார்க்கலாம் இதுக்குள்ள எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களாண்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பை பண்ண போறீங்கன்னா முதல்ல டீமை பாருங்க. ஸோ டீமோட எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதோட டீம் இன்ஃபர்மேஷன் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களாண்டு. கெட் டைரக்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஜாயின் அவர் கம்யூனிட்டி மிஷன். ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப் டீம் Adam has immigrated cryptocurrency world, many years building foundation experience, Bitcoin mining and the period. Adam has established a strong reputation and trading marketing strategies. Team updates கொடுத்திருக்காங்க. Some NFTs வச்சு ப்ளே பண்றாங்க. I don't know exact உங்களை விசிட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் இருக்குமான்றது தெரியல. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீம் இருக்கிற மாதிரியான கோயின்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க. ஏன்னா அதோட சப்ளை எல்லாம் வந்து ஹியூஜா இருக்கு. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட்டுக்குள்ள வந்து வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு, எல்லாமே வந்து உள்ள இருக்கல, அதனால சிக்கல் இல்லை. ஸோ அந்த மாதிரியான சில அனலைஸா பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இந்த கோயினோட எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிக்கை எடுத்துக்கிட்டோம்னா மெக்ஸி எல்பேங்க். ஓ மை காட், இதைத்தான் நான் முதல்ல பார்த்துருக்கணும். இட்ஸ் அ யூஸ்லெஸ் கோயின் ப்ரோ. ஸோ இங்கே பாருங்க, நீங்கள் மெக்ஸி அண்ட் எல்பேங்கில் மட்டும்தான் இருக்குது. சொல்ல போனால் ஒரு டீசென்ட்னு சொன்னது எல்பேங்கையும் சேர்க்க முடியாது. மெக்ஸியில் மட்டும்தான் ஒரு ட்ரேடபிள் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது.
ஸோ 5ஆம் மாதம் வந்து இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 9ஆம் மாதம் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கை கொண்டு வரலங்க. ஸோ அதாவது அவங்க கிட்ட ஃபண்ட் இல்லை. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு காமிச்சு தரும் அந்த ப்ராஜெக்ட் கிட்ட ஃபண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத. ஸோ இது வந்து ஒரு யூஸ்லெஸ் ப்ராஜெக்ட். இதுதான் என்னோட ரிவ்யூ. நான் இதை முதல்ல பார்த்துக்கணும். இந்த சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கை முதல்ல பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா அப்பவே நான் சொல்லி போட்டு போயிருப்பேன் இது யூஸ்லெஸ் அப்படின்ட்டு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமை வந்து நான் பேஸ் பண்ணி போட்டேன். ஸோ என்கிட்ட இந்த காயின்ஸை பற்றி கேட்ட ஆளுக்கிட்ட நான் சொல்றது என்னோட ஒப்பீனியன் வந்து இட்ஸ் அ யூஸ்லெஸ் காயின். ஸோ நீங்கள் பை பண்ண போறீங்கன்னா அது உங்களோட விருப்பங்க. என்னோட ஒப்பீனியனை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்த கமெண்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். கிரவுன் அண்ட் கேரட்ஸ் நம்மளோட எக்ஸ் ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணி இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றியான ஹைப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த இருக்கிற கேரட்டை வந்து நான் ரீட்வீட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, கிரவுனை பற்றி நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரவுனில் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் ஆல்ரெடி 2x போயிடுச்சு. அண்ட் நான் 100% சேல் பண்ணி போட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஓவர் ஹைப்பில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பெட்டர் அது வந்து இன்னும் மேலே போனால் கூட எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த கிரவுனை பை பண்ணது என்னோட முதல்ல இல்லை, எனக்கு வந்து ப்ராஃபிட்ல தான். நான் $10 $8 $50 அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சது தான் 2x போயிடுச்சு இந்த சடன் பம்பில். ஸோ நான் ஜஸ்ட் எல்லாத்தையுமே 100% சேல் பண்ணி போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கீழே வந்தா பை பண்ணும், அப்படி இல்லாட்டி வேற கோயினை தான் நான் பை பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேபி ப்ராபபிளி ஏதாச்சும் ஒரு புது கோயின் பை பண்றது வாய்ப்பு இருக்குது. கிரவுன் வந்து இன்னொரு 2 டேஸுக்குள்ள கீழே வரல அப்படின்னா ப்ராபபிளி நான் ஸ்பேஸ் மேக்ஸ் SMH கோயினை பை பண்றது தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நான் எடுக்கல. அந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ கிரவுன் கோயின்ல என்னோட ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் கிரவுன் கோயின்டா என்ன அப்படின்றத. கிரவுன் பை தேர்ட் டைம் கேம்ஸ். ஸோ மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா $76.8 மில்லியன் இருந்துகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் ரேங்கிங் 400வது இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. கரண்ட் பிரைஸ் $0.4 இருந்துகிட்டு இருக்குது கிரவுன். ஸோ சப்ளை வைஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டல் சப்ளை 250 மில்லியன், சர்க்குலேட்டிங் சப்ளை 190 மில்லியன் coins. ஃபைன், சப்ளை வைஸாகவும் சூப்பர் புலிஷ். ஸோ மேக்ஸிமம் சப்ளை இல்லை, மேபி அது இன்ஃபினிட்டியா கூட இருக்கலாம். ஸோ ஓல்ட் டைம் ப்ரைஸ் சார்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இந்த ஏரியா தான் நான் இதுக்குள்ள வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து நான் வித்து போட்டேன். எனிவே இதுவும் ஒரு சீப்பஸ்ட் தான் கிரவுனை பொறுத்தளவுல. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பம்பை கொடுத்துட்டு கீழே வந்து மறுபடியும் அடுத்த பம்புக்கு ஒரு லீடு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுமா இல்ல கீழே இறங்கிட்டு மேலே போகுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஓவர் ஹைப் வந்து இருக்கிற டைம்ல நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அப்படியே விட்டு திரிக்க முடியாது. ஸோ அது ஒவ்வொரு ஆளுக்கும் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ என்ன பொறுத்தளவுல நான் கிரவுனை சேல் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக எனக்கு பெரிய ஒரு இழப்புன்றது நடக்க போறது இல்லை. ஏன்னா எனக்கிட்ட வந்து வேற கோயின்ஸ்ல வந்து தாராளமான ஹோல்டிங்ஸ் இருக்குது. நான் மேஜரா ஹோல்ட் பண்ற கோயின்ஸ் வந்து என்கிட்ட தாராளமா இருக்குது. அதனால கிரவுன் மேல போயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் கவலைப்பட போறது இல்லை. பட் அந்த நிலைமை வந்து அந்த ஸ்டேட்டஸ்ல வந்து எல்லாருமே இருப்பீங்களான்றது தெரியல. மேபி கிரவுன்ல வந்து உங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ கிரவுனை தவிர மற்ற கோயின் வந்து ஷிட் கோயின்ஸ்ல எங்கேயாச்சும் பை பண்ணி வச்சுட்டு இருந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து கிரவுனை ஹோல்டு பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா கிரவுன் இப்போ கூட வந்து சீப்பஸ்ட் தான். ஸோ கிரவுன் வந்து ஒரு கேம்பிளிங் செக்டர்ல வர ப்ராஜெக்ட். கிரவுன் டோக்கனோட பிரைஸ்ல வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசரோட இன்வால்வும் இருக்குது. ஸோ நம்மளோட எக்ஸ் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். யாரு அந்த இன்ஃபுளுசர் அப்படின்றத பத்தி. அந்த ஸ்பெசிபிக் இன்ஃபுளுசர் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற கோயின் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல 100x 300 எல்லாம் போயிருச்சு. RLB, ரோல்பீட், பனானா கன் ரீசெண்டா கூட பைனான்ஸ்ல லிஸ்ட் பண்ணாங்க தெரியுமா. அதெல்லாமே வந்து சீப் அண்டர் வேல்யூல இருக்கும் போது அவர் வந்து இறங்கினவர் அந்த கோயின்ல அந்த இருக்கிற இன்ஃபுளுசர். ஸோ அந்த ஒரு இன்ஃபுளுசர் தான் வந்து கிரவுனையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு கண்டினியூஸா. ஸோ அதாவது இந்த ஏரியாவுக்குள்ள வச்சு பேச ஆரம்பிச்சவர். அதுக்கப்புறம் தான் இந்த பம்பே நடந்தது. ஸ்டில் கிரவுன் $1 பில்லியன் மார்க்கெட் கேப் ப்ராஜெக்ட் அப்படின்றத பத்தி அவரோட ட்வீட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் போடுற எல்லா கோயின்ஸுமே 100% எல்லாம் மேல போகும்னா நான் சொல்ல வரலங்க. ஸோ எப்பயுமே ஒரு இன்ஃபுளுசர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா முதல்ல அவரோட ப்ரொஃபைலை செக் பண்ணுங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு. எதுக்காக நான் இந்த கிரவுனை வந்து இந்த இன்ஃபுளுசருக்கு நான் உதாரணம் காட்டி பேசுறேன்டா, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபுளுசர் இருக்காங்க. அது வந்து யூடியூப்ல இருக்கட்டும் இல்லாட்டி எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கட்டும், டெய்லி ஒவ்வொரு கோயின் அப்படியே பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போறாங்கடா அவங்க ஒரு ஸ்கேமர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பதிலா ஒரு கான்பிடன்ட் லெவல்ல ஒரு 3 கோயினோ 4 கோயினோ 5 கோயினோ தந்து போட்டு அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோயினை பத்தி பேசுறாங்கடா பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஹைப்பை வச்சு பேசினா தான் வந்து அவங்களால சோசியல் மீடியாவில் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பிசினஸை பத்தி பார்க்கணும்னா
கண்டிப்பா இருக்கிற ஓவர் ஹைப்பை வச்சு பேசித்தான் போகணும். ஆனா ஒரு ரியலான ஆளா இருந்தாருன்னா அவரோட கம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அதுல வந்து ஒரு லவ் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு கான்பிடன்ட் லெவல்ல ஃபியூ கோயின்ஸை வந்து கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ அந்த மாதிரி கான்பிடன்ட் லெவல்ல இல்லாம டெய்லி ஒவ்வொரு கோயின்ஸை பத்தி பேசுறாங்கன்னா கன்சிடர் ஸ்கேம். அவங்கள வந்து நம்பி எந்த கோயின்ஸ்லயும் வந்து இன்வால்வ் ஆயிராதீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிபிக் இப்போ நான் இந்த க்ரௌனை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவு அப்படின்ற ஒரு இன்ஃபுளுசர் தான். ஸோ ஆல்ரெடி அவரோட சாலிட் லிஸ்ட் தந்திருக்காரு. ஆர்எல்பி, கிரவுன், ரோல் பீட், பியர்ஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து தந்திருக்காரு. நீங்க நம்மளோட எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவரோட அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாவே ஃபவுண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ முடிஞ்சா அவர் ஃபாலோ பண்ணி வச்சு அவரோட அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ க்ரௌன் கோயினை ஹோல்டு பண்றாங்களுக்கு குட் லக், அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றபடி இதுல சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் வந்து அந்த அளவு கொண்டும் ஒர்த் இல்லைங்க. ஏன்னா க்ரௌன் கோயின் வந்து ஸ்டில் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பெரிய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கோ இல்ல பெரிய குட் ட்ரேடபிள் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்கோ இல்ல, மெக்ஸி தான் சொல்ல போனா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்க மெக்ஸில பை பண்றா பை பண்ணலாம். மற்றபடி இந்த இருக்கிற கோயினுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் யூட்டிலிட்டி இருக்குது. ஸோ அந்த கேம்பிளிங் செக்டர்ல, அதாவது குதிரை பந்தயம், அதுல கிரவுன் கோயினை தான் ஒரு யூட்டிலிட்டி கோயினா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கிரவுன் கோயினை யூஸ் பண்ணி வந்து குதிரை வந்து பை பண்ணலாம். ஸோ என்எஃப்டிஸ் பை பண்ணலாம், பெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ கேம்பிளிங் விளையாடுறத நான் மட்டும் என்கரேஜ் பண்ணல இந்த வீடியோவில். ஸோ இந்த கோயின் என்ன காரணத்துக்காக நான் பை பண்ணியிருந்தேன் அதை பத்தி தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ இவங்களோட பிளாட்ஃபார்ம் போய் யூஸ் பண்ணுங்க. அங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுக்கு எடுக்கலாம், 10 ரூபா வச்சா 20 ரூபா கொடுப்பான், அதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல வரலங்க. ஸோ அது வந்து உங்களோட ரிஸ்க், நீங்களே வந்து போய் தேடி அதை தெரிஞ்சுக்கிறேன்னா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ க்ரௌன் கோயினை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குட் லக், இட்ஸ் வந்து பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இது கூட சீப்பஸ்ட் தான் க்ரௌன்ல அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் தாக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இருந்தாலும் எனக்கான ப்ராஃபிட்டை நான் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் புக் பண்ணிட்டேங்க. மேபி இது கீழே வந்தா பை பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏரியாவை உடைச்சிட்டு போச்சுதண்டா திரும்ப நான் ஒரு என்ட்ரி எடுப்பேன். இந்த ஏரியாவை உடைச்சுதண்டா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது இந்த ஏரியாவை உடைக்குமா இல்லை திரும்ப இதுல இருந்து கீழே வருமானது 100% தெரியாதுங்க. 100% யாருக்குமே தெரியாது. ஸோ தெரிஞ்சதை வச்சு நம்ம முன்னாடி போய்கிட்டு தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கோயின் கேரட். ஸோ கேரட் கோயினை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ வெயிட் அ மினிட், KARRAT கேரட் கோயினோட பிரைஸ் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைய டேட்டுக்கு 15/9/2024 வந்து அதோட நியூ ஓல்ட் டைம் லோவை வந்து ஹிட் பண்ணிருக்கு. ஸோ புதுசா ஒரு லோ வச்சிருக்குது. இன்னைக்கு நீங்க பை பண்ண போறீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு சீப்பஸ்ட் என்ட்ரில நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கேரட் கோயின்ல ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ்ல நீங்க பை பண்றதா பை பண்ணலாம். இந்த கேரட் இருக்கிற நிலைமையில பிரைஸ் வந்து ஐ டோன்ட் நோ, இது நாளைக்கு இந்த மாதிரி இருக்குமா, இன்னும் கீழே போகுமான்றதெல்லாம் தெரியல. என்னன்னா மோர் டோக்கன் அன்லாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ டோக்கன் அன்லாக்ஸுக்கு முன்னால பெரிய அளவு ஒரு கோயின்ல வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுப்பாங்க அவங்களோட டோக்கன்ஸை சேல் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி கேரட்லையும் பண்ணலாம். பெரிய அளவுக்கான பம்ப் எல்லாம் நடக்கணும்டா, முன்னோக்கி ஷார்ட் டேர்ம்ல பெரிய அளவுக்கான பம்ப் நடக்கணும்டா கண்டிப்பா பேனிக் சேல் பண்ண வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான நடவடிக்கையா கூட இருக்கலாம். ஏன்னா பாருங்க, சப்ளை வந்து ஜஸ்ட் ஒரு 11% சப்ளை மட்டும்தான் வெளியில இருக்குது. வந்து ஏர்ட்ரோப்புக்காக கொடுத்த சப்ளை தான் வந்து வெளியில இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த சப்ளை வந்து இன்னும் லாக்ல தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்டை பத்தி சொல்லும்போது இது ஒரு கேமிங் ப்ராஜெக்ட். இவங்க வந்து டீசர் தான் ரிலீஸ் பண்ணாங்க, இன்னும் கேம் வந்து ரிலீஸ் பண்ணல. இதுக்கான ஒரு ட்ரெய்லரை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பர்வா இருந்துச்சு, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணி பார்த்தா அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா த கேரட் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த கேரட் ஃபவுண்டேஷன் வந்து மைபெத் ஹோலிகான் என்ற இந்த இருக்கிற ஒரு ஸ்டுடியோ கிட்ட இருந்து தான் கேமை வந்து பை பண்றாங்க. ஸோ கேமை வந்து பை பண்றாங்கன்னா இவங்களோட தான் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. ஸோ இந்த கேரட் ஃபவுண்டேஷனுக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ அந்த கேம் எடுத்து இவங்களோட பிளாட்ஃபார்மும் கொண்டு வராங்க. அதுக்காக ஃபண்டு வந்து இவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேரட். ஸோ இவங்களோட கேமை பத்தி ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வெயிட் அ மினிட், சுத்திக்கிட்டு இருக்குதுங்க இன்டர்நெட்டு. ஸோ ஸ்லோவா இருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன், இதில் வேலை செய்யுது இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அவங்களோட எக்ஸ் அக்கௌண்ட்டை விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அவங்களோட கேமிங் எல்லாம் பத்தி. பட் இன்னும் கேம் வந்து லான்ச் ஆகல, இது வந்து டெய்லர் மட்டும்தான். ஸோ டீம் வந்து ஆக்டிவ்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எஸ், டீம் வந்து லிஜிட். அதே சந்தர்ப்பத்தில் இந்த டீம் வந்து ஆல்ரெடி கிரிப்டோ பிளாக் செயின்ல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஏன்னா கேரட் கோயினை வந்து ஒரு பிரைஸ் பம்புக்கு என்ன தேவையோ அதை நோக்கியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கத்துல வந்து அதை டெவலப் பண்றதுக்கு அந்த கேமிங்கை வந்து இன்னொரு கம்பெனி கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பிரைஸை கொண்டு போறதுக்கு தான் மேல போய்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய இன்ஃபுளுசரால ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்குது. அப்கோர்ஸ் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் இப்போ வந்து இது வந்து கோயின் பேஸ்ல கூட ட்ரேட் ஆகுது. என்னதான் $40 million மார்க்கெட் கேப்ல இருந்தாலும் கோயின் பேஸுக்குள்ள ஆல்ரெடி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரைஸ் பம்புக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க.
ஆனா இவங்களோட டோக்கன் அலோகேஷன் வந்து ரொம்ப பிரச்சனை. இந்த வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன் இவங்களோட டோக்கன் அலோகேஷன்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேவ் ட்ரெஷரியில் வந்து 30% இருக்குது, டீம் அண்ட் அட்வைசர் 15%, டெவலப்மெண்ட் 15%, ஃபவுண்டேஷன் ட்ரெஷரி 14%, ஏர்லி கண்ட்ரிபியூஷன் 12%, ஏர்லி கண்ட்ரிபியூஷன் 7%, ஏர் ட்ராப் 6%. ஸோ இந்த ஏர் ட்ராப் மட்டும்தான் சொல்ல போனால் பப்ளிக் கொடுத்துருக்கு. அதுவும் பப்ளிக்னு சொல்றது இல்லை, இவங்களும் ஒரு வகையான ஏர்லி கண்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இந்த ஏர் ட்ராப் ரிசீவ் பண்ணாக்கள் கூட. மற்றபடி பப்ளிக்கான அலோகேஷன்ஸ் இல்லை. அலோகேஷன்ஸ் வந்து டேவ் ட்ரெஷரி டீமுக்கிட்ட தான் இருந்துகிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் டீம் இது எல்லாமே ஒன்று தான், பேரு தான் வித்தியாசம். இவங்க கிட்ட தான் மேஜரான அலோகேஷன் இருந்துகிட்டு இருக்கு. இவங்களோட டோக்கன் அன்லாக் ஸ்டடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வழிக்கு டோக்கன் அன்லாக்ஸ் எல்லாம். ஸோ இதுக்கப்புறமா மார்க்கெட்ல ஹெவியான ஒரு டம்ப் வாரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம் பம்பை கொடுப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். மற்றபடி ப்ராஜெக்ட், அந்த கேமிங், அந்த டீம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் டோக்கன் அலோகேஷன்ஸ் வந்து ரொம்ப பேடுங்க கேரட் கோயின்ல. ஸோ நல்ல கோயின் தான், இதுல வந்து மோர் ரிஸ்க்கும் இருக்குது. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணுங்க. லாஸ்ட் புல் ரன்ல எக்ஸி இன்ஃபினிட்டி வந்து சடன் ஸ்பைக் எந்த அளவுக்கு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் கேமோட தான் கேரட் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸி இன்ஃபினிட்டியா வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து கேரட் கோயின்ல இருக்குது. நான் பை பண்ணிருக்கேங்க, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டேன், நான் பை பண்ணியிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, நீங்க பை பண்ண போறீங்கன்னா பை பண்ணலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் கோயின் நீங்க பை பண்றேன்னா பை பண்ணலாம், ஆனா அதுல இருக்கிற ரிஸ்கையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த டோக்கன் அலோகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட ஃபண்டிங் இன்ஃபர்மேஷனை பத்தியான இன்ஃபர்மேஷன் கூட இல்ல, நானும் தேடி பார்த்துட்டேன். ஸோ கேட்டோ டைவ்ல வந்து 40K வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படி இருந்தும் அவங்க வந்து கோயின் பேஸுக்குள்ள எல்லாம் வந்திருக்காங்கண்டா அந்த டீமு கிட்ட வந்து அமௌண்ட் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து ரேஸ் பண்ணியிருந்தாலும் கோயின் பேஸுக்குள்ள எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கோயின் பேஸ், Crypto.com எக்ஸ்சேஞ்சில எல்லாம் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த கோயின் வந்து. ஸோ ஃபண்டிங்கை பத்தியான இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் டீம் வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்க பை பண்றேன்னா பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பை பண்ண போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஸ்கவுண்ட், ஒரு சீப்பஸ்ட் பிரைஸ்ல நீங்க பை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு விளங்கி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட், கியூபிக், கேஸ்பா, டிஎன்எக்ஸ். ஓ மை காட், பாருங்க என்ன ஒரு செலெக்ஷன்ன்றது பாருங்க. இந்த இருக்கிற கோயின்ஸ் மூணுமே இந்த நான் கமெண்ட்ஸை வந்து நான் என்கரேஜ் பண்ணலைங்க. என்னன்னா கியூபிக், கேஸ்பா, டிஎன்எக்ஸ் இது இந்த மாதிரி இது கமெண்ட் பண்றதுக்கான வழி இல்லை. பட் இந்த கோயினோட செலெக்ஷனை பாருங்க, இதுதாங்க சாலிட் கோயின்ன்றது. இதுதான் கியூபிக், கேஸ்பா, டிஎன்எக்ஸ். இது மூணுமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் இல்ல, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கோயின்ஸ். எப்பவுமே ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கை விட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கோயின் வந்து சேஃபஸ்ட் கோயின்ஸ். ஸோ ஒன் பாஸ். ரெண்டாவது, ஒரு டீம் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸான டீம் இருக்கணும். செகண்ட் திங் பாஸ். டைனெக்ஸை பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இல்லை, பட் அந்த இருக்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. கிரிப்டோ பிளாக் செயினுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களோட நியூரோமாபிக் கம்ப்யூட்டிங்ன்ற அந்த ஒரு செக்டாருக்குள்ள அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கியூபிக், கேஸ்பா எல்லாம் வந்து கிரிப்டோ ஓஜிஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டாவது பாஸ். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எஸ் இருக்குது, எல்லாம் சென்ட்ரலைஸ். கியூபிக்ல எல்லாம் மோஸ்ட் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ டைனெக்ஸோட ரோட் மேப்ல எல்லாம் வந்து பிக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வரதுக்கு இருக்கிறாங்க. ஸோ கேஸ்பா சொல்லவே வேணாம். ஸோ எல்லாத்துலயும் பாஸுங்க. இதுதாங்க, இந்த மாதிரி ஒரு கோயினை வந்து செலக்ட் பண்ணுங்க நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்டா. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மூணுமே வந்து லேயர் 1 கோயின்ஸ். எப்பயுமே லேயர் 1 வந்து மோ புலிஷ் கோயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேயர் 1 கோயின்ஸ் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ல லேயர் கோயின்ஸை வந்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் கேமிங், அதுக்கப்புறம் மீம் கோயின். ஸோ இது மூணுமே வந்து லேயர் 1 கோயின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கோயின்ஸை செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங்கா, ஒரு சொலிடான டீம் இருக்குதா, ஒரு சொலிட் ஃபண்டமெண்டல் இருக்கா, யூனிக்கா அதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்களா, புதுசா ஏதாச்சும் ஒன்று கொண்டு வராங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததே அப்படியே கொப்பி பண்ணி கொண்டு போகாம புதுசாக ஏதாச்சும் ஒன்று கொண்டு வர தானே ஃபண்டமெண்டலா எத்தனை நாளை கொப்பி பண்ண முடியும். ஸோ இது 3 ப்ராஜெக்ட்லயுமே புது விஷயம் தான் உள்ள இன்வால்வ் ஆயிருக்குது. ஸோ இது ஒரு சூப்பர் பிக் ப்ரோ. இதுக்கு வந்து வேற கமெண்ட்ஸ் இல்லை, சூப்பர்வான பிக் ப்ரோ. நீங்க வந்து உங்களோட ப்ரைஸை வந்து முடிஞ்ச வரை ஆவரேஜ் பண்ணி ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ஓவர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா எவ்ரி டைம் ஒரு பம்ப்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கொள்றது பெட்டர். நெக்ஸ்ட் கமெண்ட், கேஸ்பா ஆல்வேஸ் மை டாப் 1 ஹோல்டிங் ப்ரோ. என்னோட பெரிய பிகஸ்ட் ஹோல்ட், என்னோட ப்ளூ சிப் வந்து கேஸ்பா தான். என்னோட மல்டிபிள் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், கேஸ்பா வந்து ப்ளூ சிப்பா மெயின்டைன் பண்ணலாம். மோவேல்ஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ளூ சிப்ன்றோட மீனிங் வந்து என்னோட கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கணும். எனக்கு தேவையான டைம்ல நான் எடுத்து இன்னும் ஒரு கோயின்ல போய் வரதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கேபிட்டல் இருக்கணும். ஸோ கேஸ்பா பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டம்ப் ஆகாது. சப்போஸ் கேஸ்பாவுக்கு அகெயின்ஸ்டா பெரிய அளவு ஃபட்டு வந்தா மட்டும்தான் கேஸ்பா பெரிய அளவுக்கு டம்ப் ஆகும்.
ஸோ கியூபிக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கியூபிக் வந்து சேஃபஸ்ட் ஜோனுக்குள்ள இன்னும் நுழையல. பட் அது வந்து ஸ்கேம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னும் சேஃபஸ்ட் ஜோனுக்குள்ள நுழையல, அவ்வளவுதான். சேஃபஸ்ட் ஜோனுக்குள்ள நுழையணும்டா ஸோ கொஞ்சம் பெரிய தலைங்க வந்து கியூபிக்ல இன்வால்வ் ஆகணும். அண்ட் கியூபிக் வந்து பெரிய எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ல வந்து லிஸ்ட் ஆகணும். லைக் இப்போ கேஸ்பா எடுத்தீங்கன்னா அப்ஹோல்ட்லாம் வந்து லிஸ்ட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம அப்ஹோல்ட் எக்ஸ்சேஞ்ச் சிஓ வந்து கண்டினியூஸாவே கேஸ்பா பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இது ஒரு ரிவல்யூஷன், இது ஒரு பேமெண்ட் சிஸ்டம், இதுதான் அடுத்த பிட்காயின் அப்படின்றலாம் டைரக்டாவே மென்ஷன் பண்ணிக்கிட்டு வார். அதெல்லாம் பெரிய ஒரு புல்லிஷ் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கியூபிக்ல அந்த மாதிரி எல்லாம் நடக்கல இன்னும், பட் நடக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இட்ஸ் பாசிபிள். ஸோ கேஸ்பா நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா குட் லக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாதுங்க. அதோட சீப்பஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் எப்பயோ நம்ம கடந்து வந்துட்டோம். ஸோ பை பண்ணாக்கள் ஹோல்டு பண்ணுங்க. புது என்ட்ரிஸ் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க. நீங்க பை பண்றேன்னா பை பண்ணுங்க. ஏன்னா அதை விட பெட்டர் சீப்பான கோயின்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருக்குது. இப்போ கேஸ்பா வாங்காம வேற கோயின் வாங்குறதுக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்க வந்து கன்சிடர் பண்றது என்ன கேட்டா பெட்டர். ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் ஹோல்டு பண்ணுங்க. புதுசு என்ட்ரிகளை பத்தி நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து மாவியா கேம்ஸ், ஹீரோஸ் ஆஃப் மாவியா. ஸோ ஹீரோஸ் ஆஃப் மாவியாவோட பிரைஸ் ஸ்டேட்டஸை பார்த்துருவோம். ஹீரோஸ் ஆஃப் மாவியா கோயினோட கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $1.33 இருந்துகிட்டு இருக்குது. $43 மில்லியன் மார்க்கெட் கேப்ல. ஸோ ப்ரைஸ் சேட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் சேட் அப்படின்றலாம் இல்லைங்க. இது ஒரு சூப்பர்வான அக்யூமுலேஷன் ஜோன்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஹீரோஸ் ஆஃப் மாவியா கோயின் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட பெரிய ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, பட் நான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸி இன்ஃபினிட்டியா வரும் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து கேரட்டும் ஹீரோஸ் ஆஃப் மாவியாவும் தான் கேமிங் செக்டர்ல நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ அதர் கோயின்ஸ் கேமிங் செக்டர்ல என்னோட பெரிய சொல்ற மாதிரியான ஹோல்டிங்ஸ் எதுவும் இல்லை. இந்த 2 கோயினை நான் பிலீவ் பண்றேங்க. ஏன்னா இதுல வந்து டைரக்டா பைனான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. பைனான்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க அண்ட் கிரிப்டோ.com ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்குது. இவங்களோட டோக்கன் அன்லாக் ஷட்டில் வந்து நல்லா இருக்குது. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டீமோட கண்டினியூஸான எஃபெக்ட், அவங்களோட கண்டினியூஸா ஆக்டிவ்ல இருக்கிறது வந்து சூப்பர் புல்லிஷ் மோடா இருக்குது. ஸோ ஹீரோஸ் ஆஃப் மாவியா வந்து பெட்டர். நீங்க பை பண்றேன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா நான் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள பை பண்ணா இந்த பம்ப்ல விற்கலைங்க, அப்படியே ஹோல்டு மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் அது என்னோட போர்ட்ஃபோலியோவே அப்படியே லாஸ்ல அப்படியே வந்துருச்சு. ஸோ ஹீரோஸ் ஆஃப் மாவியா மட்டும் இல்லைங்க, எல்லா கோயின்ஸுமே இப்போ எல்லாம் விழுந்த டம்ப்ல தான் இருக்கு. ஸோ அது நோ வரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பை பண்றதுக்கு ஓகே. ஹீரோஸ் ஆஃப் மாவியா கோயின் பை பண்றேன்னா பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெட்டர் சாய்ஸ் தான் ஹீரோஸ் ஆஃப் மாவியா. நீங்க பை பண்றேன்னா பை பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ இதே யூசர் மேல ஒரு கமெண்ட் பண்ணிருக்கிறாரு. ஸோ தளபதியை பத்தி. ஸோ என்னோட இந்த போட்டோவை கமெண்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட்டுக்கான பதில் வந்து ஏஐ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எஸ், தளபதியோட கடைசி படம் தான். ஸோ ஆழ்ந்த அனுதாபங்கள் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து கியூபிக். ஸோ கியூபிக் இஸ் அ ஃபைன் ப்ரோ. கியூபிக் நீங்க பை பண்றா பை பண்ணிக்கொள்ளுங்க. கியூபிக் வந்து தாராளமா சான்ஸ் தந்துருச்சு பை பண்ற ஆளுங்களுக்கு. ஸோ கியூபிக்கு எகெயின்ஸ்டா ஷாயால கிளப்பப்பட்ட ஒரு ஃபண்டால தான் கியூபிக்கோட பிரைஸ் வந்து ஸ்டில் அந்த ஏரியாவுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்குது. எனி டைம் அந்த பிரைஸ் வந்து காணாம போகலாம். ஸோ இப்போ கியூபிக்கை பத்தி நம்மளோட கம்யூனிட்டி நிறைய பேர் வந்து கியூபிக் கோயின் பை பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஸோ கியூபிக்கை பத்தி நான் அடிக்கடி வீடியோ போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த மாதிரி டெய்லி நான் கியூபிக்கை பத்தி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன்டா அது ஒரு பெய்ட் மார்க்கெட்டிங் கேட்டகரியில வச்சிருவாங்க ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனாலதான் எனக்கே அது ஒரு மார்க்கமா போயிடுது. ஏன்னா எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைங்க. கியூபிக் டீமோட எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. எனக்கு அவங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே தரல இதுக்கு வந்து வீடியோ போடு அப்படின்லாம். நானா ஹானஸ்டா வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பேமெண்ட்டுமே அந்த டீமாலாம் கிடைக்கல. நான் எந்த ஒரு பெய்ட் மார்க்கெட்டையும் பண்ணவும் இல்லை. ஸோ அதை எனக்கு சில கமெண்ட்ஸ்களை பார்த்து எனக்கே சங்கடமாக போனதுனால தான் நானும் கியூபிக்கோட வீடியோஸை வந்து முடிஞ்சவரை அவாய்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். இடைக்கிட போடுவோம். அப்படி இருந்து நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் கேட்கறதால நானும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி கியூபிக் வந்து ஸ்டில் சீப்பஸ்ட் ப்ரைஸில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணல அப்படின்னா இப்போவே பை பண்ணுங்க கியூபிக். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் மாவியா அண்ட் கியூபிக். ஸோ இது 2 கோயினை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இது 2மே குட் பிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2மே ஒரு குட் பிக், 2மே ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோன்ல இருக்கு. நீங்க பை பண்ணுனா பை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த கமெண்ட் வந்து என்பிசி. வாவ். ஸோ என்பிசி கோயினை பார்த்துரும். ஸோ என்பிசின்றது கோயின் இல்லை, இட்ஸ் அ டோக்கன். இது ஒரு மீம் கோயினுங்க. ஸோ மீம் கோயின் அப்படின்னா இது சம்திங் டிஃபரெண்ட்லாம் சொல்றதுக்கு இல்லை. அவங்களோட வேர்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ வேர்ல்டுல இருக்கிற பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கோயினை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இத்தனை பில்லியன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோயின் மார்க்கெட் கேப்புக்குள்ள போனீங்கன்னா இந்த அபவுட் செக்ஷனில் இதை பற்றியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள. மற்றபடி என்பிசின்றது ஒரு மீம் கோயின் தான். ஸோ சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் நாட் குட். இது வந்து நல்ல ஒரு சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங்ல இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $115 million மார்க்கெட் கேப்ல இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், இதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், அதாவது கிரிப்டோ விசார்ட், சிவோ, இவங்கெல்லாம் இந்த கோயின்ஸை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து லிஜிட் தான். இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் வந்து ஸ்கேம் பண்ணினது இல்லை. மோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸாக தான் ஆயிருக்குது. அந்த வரிசையில் வந்து என்பிசியும் சேர்ந்துருக்கு, சேர போகுது இல்லை, சேர்ந்துருச்சு. ஏன்னா என்பிசி நீங்க பை பண்ணணும் இங்க வச்சிங்க, இதுக்குள்ளதான் நீங்க பை பண்ற நேரம். ஸோ இது இந்த இடத்த மிஸ் பண்ணிருந்தீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வந்தா கூட நீங்க பை பண்ணிக்கலாம் என்பிசி. அதை விட்டுட்டு இஞ்செல்லாம் பை பண்றது என்ன கேட்டா ஒரு நல்ல ஐடியா இல்லைங்க. ஸோ என்பிசி வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் படி ஒர்த் இல்லை. நீங்க இதுக்குள்ள பை பண்றீங்களா, ஓகே சூப்பர், பை பண்றதுக்கு ஓகே, சந்தோஷமா இருந்துக்கும் அப்படின்னு நான்டா சொல்லுவேன். மற்றபடி இங்க நீங்க பை பண்ண போறீங்கன்னா அவர் போய் மீம் கோயினை வச்சு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா $115 million மார்க்கெட் கேப்ல இருக்கு. என்ன கேட்டா என்பிசி வந்து ஒர்த் இல்லை இப்ப பை பண்றதுக்கு. ஐ நோ கிரிப்டோ விசார்ட் வந்து அவரோட ட்வீட்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, இது வந்து அடுத்த டாஜ் கோயின் $1 billion அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வரணும்டா எலன் மாஸ்கே டைரக்டா இறங்கி இந்த கோயினை தூக்கிட்டு அவர் ப்ரொமோட் பண்ணணும். அந்த மாதிரி எலன் மாஸ்க் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. எலன் மாஸ்க் எப்பயுமே டாஜ் கோயினுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ என்பிசிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. ஸோ என்பிசி வந்து டாஜ் கோயினோட மார்க்கெட் கேப் எல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கம்யூனிட்டி வந்து. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க இது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்றது எல்லாத்தையுமே நம்ம நம்ப முடியாது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானும் இந்த என்பிசில என்னோட கருத்தை தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட ஒப்பீனியன் என்பிசி ஒர்த் இல்லை இப்ப பை பண்றதுக்கு. நம்ம இருக்கிற கரண்ட் மார்க்கெட்ல என்பிசி வந்து பை பண்றதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. என்பிசியை விட பெட்டரான நல்ல ப்ராஜெக்ட் வந்து எக்கச்சக்கமானது இருக்கு. ஸோ அதுல வந்து கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது ஒரு மீம் கோயின் இல்லையா, ஸோ அதர் ரிவ்யூஸ் ஐ திங்க் நாட் நெசசரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்பிசியில் என்னோட ரிவ்யூ இதுதான். ஸோ நீங்கள் கிரிப்டோ விசார்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. என்பிசியை வந்து ஹோல்டு பண்ணுறீங்க, அக்யூமுலேட் பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட லிஸ்டைம் இது வந்து நீங்கள் கேட்ட கோயின்ஸ் அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். என்னோட லிஸ்டைம் வந்து இதில் ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்தேன். பட் ஐ திங்க் வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுங்க, என்னாலையும் முடியலை பேசி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட லிஸ்ட்டையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் வீடியோ அப்லோட் பண்ணலன்னா எக்ஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன், அங்கே வந்து அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் மட்டும் பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.